வீட்லயும் இருக்கிறது தான். சர்க்கரை, அப்புறம் உப்பு. என்ன பண்ணணும்? 6 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் இந்த ஓஆர்எஸ்க்கு பயன்படுத்தினா போதும். இந்த ஓஆர்எஸ் இல்லாத டைம்ல பேதி ஆகுது, வீட்டுல யாருக்கோ முடியாம இருக்குது, பேதி ஆகிறதுனால ரொம்ப பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இந்த பவுடர் கொடுத்து நம்ம சரி பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியா மாற்று மருந்து எல்லாம் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு 2 தடவை போயிடுச்சு, 3 தடவை போயிடுச்சுன்னா நீ இதை குடிச்சிடணும். 3 தடவை 2 தடவைலயே. அதுக்கு மேல நம்ம குடிக்காம இருந்தா நம்ம என்ன ஆகும்? வயிற்று போக்குல தண்ணி தானே வெளியே அதிகமா போகுது, நீ ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இப்ப நம்ம வெயில்ல விளையாடினா எப்படி டயர்ட் ஆகுறோம், தண்ணி தாக்குற மாதிரி குடல்ல இருந்து தண்ணி, உடம்புல இருந்து தண்ணி எல்லாம் போயிடும். அதுக்குதான் இந்த ஓஆர்எஸ் பவுடர் நம்ம குடிக்க சொல்றது. இது ஒரு வைத்தியம் நம்மளுக்கு இந்த வயிற்று போக்குல. அதே மாதிரி இந்த நான் சொன்ன சர்க்கரை உப்பு அளவு நான் சொல்றேன் பாருங்க. 6 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்றோம். ஒரு சில டைம் கரையாம கூட இருக்கும். அதை மட்டும் நீங்க நல்லா கவனம் செலுத்தி நல்லா கரைச்சிட்டு அப்புறம் திருப்பி வேணா இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு அந்த தண்ணியை அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் தான் வச்சிருக்கணும். நாளைக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை இந்த ஓஆர்எஸ் தினத்தை அனுசரிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் நம்ம இந்தியர் தான்.